டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமித்ஷாவை பார்த்தோன்னையும் சாஷ்டாங்கமாக விஜய் அவர்கள் விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல. எந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து வந்தாரோ இன்னைக்கு அதே டீலிமிட்டேஷனில் அமித்ஷாவை பார்த்ததும் கொஞ்சம் சமரசம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு வாரத்தில் இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்க முடியுமா? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, அது வேற வாய் இது நாரவாயி அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் ஒரு பேச்சு, இன்னும் ஒரு வாரம் கூட முடியல, அதுக்குள்ளே இதில் ஒரு நிலைப்பாடை மாற்றி 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 என்ன பண்ணியிருக்காரு, விளையாடின்னு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது அமித்ஷாவை நான் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவேன், எதிர்ப்பேன், எல்லா விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன். ஆனால் இதுவே பக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா எதிர்க்க மாட்டேன், அரவணைச்சிப்பேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி மாறி இருக்குது. அமித்ஷாவை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தொகுதி மறுவரை விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பாவம், இதில் வந்து காங்கிரஸ் தான் வந்து என்ன பண்ணிருச்சு, ஏமாந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சென்னைக்கு வரும்பொழுது சொன்னார், தொகுதி மறுவரையை, அதாவது டீலிமிட்டேஷனை வந்து யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன எட்டப்பர் முதலமைச்சர் விஜய் அவர்களோ அப்படின்னு கூட நம்மளால் சிந்திக்க தோணுது. ஏன் அப்படின்னா, இதே விஜய் அவர்கள் போன வாரம் சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தையே கொண்டு வந்தார். தொகுதி மறுவரை இந்த டீலிமிட்டேஷனில் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன், அதாவது பேன் டீலிமிட்டேஷனை கொண்டு வரவே கூடாது. 543 தொகுதி இருக்குல்ல, இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இதை வந்து ஏற்றவோ குறைக்கவோ கூடாது, 543 தான் தொடரணும், இந்த டீலிமிட்டேஷனை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தார். கொண்டு வந்தது என்னவோ திமுகவுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி தான். என்ன நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப ஆர்வமாக துடிச்சதுனால அதனுடைய நீட்சி தான் இந்த டீலிமிட்டேஷனுடைய தனி தீர்மானம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த டைமில் காவிரி நதிநீர் பிரச்சனை இருந்தது, மேகதாது பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனையை வந்து திமுக கொண்டு வந்தது, இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காகவே டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து ஆதரிச்சாங்க. திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் திமுக இங்கே எதிர்பாராத விதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை திமுக மனதார வரவேற்கிறது, அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. 543 தொகுதி நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 543 தொகுதி நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இல்லை, இந்த ஒன்றிய அரசு எப்படி இருந்தாலும் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் இது 543ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பர்சன்டேஜ் வைஸாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீங்கள் இதை ஏற்றாமல் பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு எழுதி தரணும் அப்படின்றது ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக தாவேக்கா அந்த தீர்மானம் கொண்டு வந்த நோ டீலிமிட்டேஷனையும் ஆதரிக்கிறோம், அட் சேம் டைம் கொண்டு வந்த ஃபேர் டீலிமிட்டேஷனும் ஆதரிக்கிறோம். இதுதான் இங்கே நிலைப்பாடு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அரசு கொண்டு வந்த விஜய் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை முழு மனசோடு ஆதரித்தாங்க. அப்போவே இங்கே தாவேக்கா முஞ்சில், அதே போல் காங்கிரஸ் முஞ்சில் திமுக கரியை பூசிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு தான் என்னவா இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இவங்களுடைய. ஏன்னா ஒருவேளை இதை வந்து தீர்மானத்தை எதிர்த்தாங்கன்னா பாஜகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிளான் எல்லாம் சுக்குநூறாக உடைச்சது திமுக அப்படின்றதுலையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படியே இருக்கும் பொழுது பரவாயில்லப்பா, நமக்குன்னு தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, நோ டீலிமிட்டேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அரசு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு தாவேக்காவை தலையில் தூக்கி வச்சுருந்தாங்க இந்த காங்கிரஸ். ஆனால் இப்போது தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டில் விஜய் அவர்கள் போய் கலந்து கொண்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதை சட்டப்பூர்வமாக, அதாவது நீங்கள் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், இதை சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக எங்களுக்கு நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு. அந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்கு குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வட மாநிலங்களுக்கு ஏற்றுற அதே இதுதான் எங்களுக்கு ஈக்குவலாக ஏற்றணும், இதை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதி இருந்துன்னா அது 40 தொகுதி ஏற்றி 120 மாற்றுறதுக்கு இருந்தாங்க. நமக்கு 39 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குறைவாக இருந்து என்ன பண்ணாங்க, ஏற்றுறதுக்கு பார்த்தாங்க. இதுதான் பாகுபாடு இருக்கக்கூடாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை கொண்டு வரக்கூடாது. பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும், டீலிமிட்டேஷன் 50% அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் திமுக இருந்தது.
ஆனால் இங்கே நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அது எல்லாத்தையும் மடைமாற்றி இங்கே காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லா விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்தது என்ன, அமித்ஷாவை பார்த்ததும் என்ன பண்ணுறாரு, ஜி உங்களுக்கு இல்லாத அதை ஜி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக இருக்கிறேன் ஜி, நீங்கள் கவலைப்படாதீங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புல ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. இதே தானப்பா திமுகவும் ஃபேர் டிலிமிட்டேஷன் பண்ணுச்சு. அப்போல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்தீங்க, வேண்டாம் திமுக இங்கே என்ன பண்ணுது, துரோகம் செய்யுது, திமுக நம்மளை வஞ்சிக்குது, திமுக இது பண்ணுது அது பண்ணுது, நீ எவ்வளவு கட்டமைச்சிங்க. அன்னைக்கு ஒவ்வொரு மினிஸ்டர்களும் பேசும்போது என்னென்ன பேசுறீங்க. ஆனால் இன்னைக்கு திமுக கொண்டு வந்தது தான் நீங்கள் செய்யப்படுங்க, திமுக காட்டுகிற பாதையில் தான் இன்னைக்கு தாவேக்கா பயணிக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதில் கடைசியாக ஏமாந்து போனது யார் தெரியுமா, காங்கிரஸ் தான். ஆக்சுவலாக காங்கிரஸை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ தாவேக்கா வச்சு செஞ்சிருச்சிங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அமித்ஷாவை தூரத்தில் இருக்கும் பொழுது தான் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அவர் எதிர்க்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். இதுவே பக்கத்தில் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போது நம்ம முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அரசு முறை பயணமாக டெல்லிக்கு சென்றார் நம்ம விஜய் அவர்கள். போனார், நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, மோடி அவர்களை பார்த்தாரு, அமித்ஷா மட்டும் பார்க்கல, டைம் கொடுக்கவே ரிட்டர்ன் வந்துட்டார். அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. உடனே இங்கே இருக்கிற தாவேக்காவினர் அப்போல்லாம் என்ன சொன்னாங்க, முதலமைச்சரும் அமித்ஷாவை சந்தித்தா பார்த்தீங்களா வெள்ளைக்கொடி பிடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, கள்ள உறவு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களே, இது எந்த உறவு, இது பாசிசமா பாயாசமா சொல்லுங்கள் முதலமைச்சரை, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ திமுக இங்கே அரசு முறையாக போய் பார்த்தாங்கன்னா இல்லை இது கள்ள உறவு, பாஜகவும் திமுக கள்ள உறவு வச்சுருக்கு கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க. இப்போ இதே விஜய் அவர்கள் தானே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். அப்போ அது என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போது விஜய் அவர்களுக்கு துணை தலைவர் பதவி கொடுக்கப்படுது. இந்த தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் குழு நடக்குது. இதில் தலைவர் வந்து அமித்ஷா, துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு. ஏன் விஜய்க்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பாஜகவுடைய ஆதரவு, பாண்டிச்சேரியில் ரங்கசாமி ஐயா அவர்கள் அவரும் பாஜகவுடைய ஆதரவு. அப்போது இங்கே தனித்துவமாக நிற்கிறது யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு கொக்கி போட்டு நம்ம இழுத்துட்டோம்னா இங்கே அவர் பாஜகவோட ஐக்கியமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவருக்கு கொடுங்கப்பா துணைத் தலைவர் பதவியை, விஜய் என் பக்கத்திலே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடும்போது என் பக்கத்தில் உட்காரணும், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகும்போது என் பக்கத்தில் உட்காரணும், விஜய் என் பக்கத்தில் உட்காரணும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பாருங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியில் கூட்டினாங்க. மோடி வந்து என்ன பண்ணார், எடப்பாடி பழனிசாமியை அப்படியே லேக்கா கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனார், அதிமுகன்ற கட்சி எப்படி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போது அதே தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அப்படியே வாச்சல்லாம் உக்காரிச்சல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, துணைத் தலைவர் பதவியை கொடுத்துட்டு இங்கே உட்கார வைக்கிறார். ஸோ இதிலே நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது. இதை காங்கிரஸ் விரும்பிச்சா ரசிக்குதா அப்படின்னா ரசிக்கவே கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரும் ஏமாற்று வேலையை கொடுத்துருக்கீங்க, காங்கிரஸ் முதுகில் எந்த அளவுக்கு நீங்கள் குத்திருக்கீங்க, காங்கிரஸ் எப்படியெல்லாம் வச்சு செஞ்சுருக்கீங்க. காங்கிரஸுக்கு ஒரு ஆசை வார்த்தை குட்டி, நாங்கள் நோ டிலிமிட்டேஷனில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம், காங்கிரஸுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நோ டிலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தீர்மானத்தை கொண்டு வராங்கன்னா அந்த காங்கிரஸுக்கு உச்சபட்ச சந்தோஷம். தாவேக்காவை அப்படியே தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. இன்றைக்கி எந்த தாவேக்காவை நீங்கள் தலையில் வச்சு தூக்கானீங்களோ அதே தாவேக்கா தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஆப்படிச்சிருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்றத்தில் இல்லை. இன்றைக்கி ஃபேர் டிலிமிட்டேஷனில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. இதே தான் திமுகவை ஃபேர் டிலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் அப்படின்றது அவசியம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படக்கூடாது, தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. இதுதான் முதல்வராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. இப்போது திமுக பிடிச்சதை தான் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. அப்போ இதில் என்ன ஒரு வேற்று, அப்போ நீங்கள் அரசு தீர்மானம் கொண்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? போன வாரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்து நோ டிலிமிட்டேஷன்றீங்க. இந்த வாரம் என்னன்றீங்க, அமித்ஷாவை சந்திச்சோன்னே ஃபேர் டிலிமிட்டேஷன்றீங்க. அப்போ இங்கே விஜய் அவர்கள் பயந்து போனாரா, பணிந்து போனாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்ன இது பண்ண போகிறாங்க? ஆக மொத்த காங்கிரஸுக்கு கூடவே இருந்து ஆப்பு வச்சிருக்குது தாவேக்கா அப்படின்றதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஒட்டுமொத்தமாக திமுக இங்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருதி ஃபேர் டிலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் நாங்கள் நோ டிலிமிட்டேஷன் அப்படின்னு தனி தீர்மானம் கொண்டு வந்தாலும் நாங்கள் ஃபேர் டிலிமிட்டேஷனை தான் ஆதரிப்போம் அப்படின்னு. அப்போது நீங்கள் கம்பை சுற்றி அப்படி சுற்றி ரைட்டு லெஃப்ட்டு ஜாக்கி சான் மாரி பறந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சா?
அப்போ அந்த தனி தீர்மானம் வேஸ்ட் ஆயிடுச்சா? அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் செயல்பட்டிருக்கு. இதை வந்து பயங்கரமாக எதிர்த்திருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களாம் பயங்கரமாக எதிர்த்திருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடுலாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப எச்சரிச்சிருக்காங்க. பார்க்கலாம் விஜய் அவர்கள் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, என்னென்ன ஒரு நிலைப்பாட்டில் மாற போறாரு பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.